அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பாராளுமன்ற தேர்தல் 2024 ஒரு கண்ணோட்டம்படி ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், சென்னை வடக்கு, தெற்கு, மத்திய அப்படின்னு 5 பாராளுமன்ற தொகுதிகளை பற்றி நம்ம சென்ற வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த 5 பாராளுமன்ற தொகுதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி. இப்போது ஒவ்வொரு மக்களவை தொகுதியாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் தொகுதி. 39 பாராளுமன்ற தொகுதியில் 6வது பாராளுமன்ற தொகுதி காஞ்சிபுரம். இது தனித்தொகுதியாக கருதப்படுகிறது. இதில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 18,12,565. இதில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர் மற்றும் காஞ்சிபுரம். இதற்கு முன்னாடி யார்னா இங்கே எம்பியாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1951 காமன்வெல்த் பார்ட்டியை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்களும், 2009 காங்கிரஸை சார்ந்த பி. விஸ்வநாதன் அவர்களும், 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கே. மரகதம் அவர்களும், 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜி. செல்வம் அவர்களும் இங்கேருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2019 செல்வம் திமுக அவர்கள் 6,84,004 வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரகதம் அவர்கள் 3,97,372 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த டி. சிவரஞ்சனி அவர்கள் 62,771 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட முனுசாமி அவர்கள் 55,213 வாக்குகளும், நோட்டாவிற்கு 21,661 வாக்குகளும் பதிவாகியிருந்தது. இதில் திமுகவை சார்ந்த செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றார். 2024 இந்த மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சந்தோஷ்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஜோதி வெங்கடேசன், அஇஅதிமுகவை சேர்ந்த ராஜசேகர், திமுகவை சேர்ந்த செல்வம் மற்றும் இதர சுயேட்சைகளும் இங்கே போட்டியிடுறாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்று வாக்குகளை சேகரித்து அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாய் அவர்கள் உழைக்கிறார்கள். காஞ்சிபுரம் தொகுதி வாக்காளர்கள் உங்களுக்கான வாக்குகளை ஏப்ரல் 19 இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்களுடன் சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிடுறாங்க. அவர்கள் யாருக்கு வாக்களித்தால் உங்கள் தொகுதி நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறவர்களோ அவர்களுக்கு வாக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அரக்கோணம். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,94,929. இந்த அரக்கோணம் மக்களவை தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு. திருத்தணி, அரக்கோணம், ஷோலிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு. இந்த 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதி தான் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி. இதற்கு முன்னாடி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சம்பந்தம் அவர்கள் 1967 ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த ஓவி அழகேசன் அவர்கள் 1971 மற்றும் 1977 ஆண்டும், ஏஎம் வேலு அவர்கள் காங்கிரஸை சார்ந்து 1980 ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த ஜீவரத்னம் அவர்கள் 1984, 89 மற்றும் 1991 ஆண்டுகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த ஏஎம் வேலு அவர்கள் 1996 ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கோபால் அவர்கள் 1998 ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் 1999 ஆண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வேலு அவர்கள் 2004 ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் 2009 ஆண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஹரி அவர்கள் 2014 ஆண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் 2019 ஆண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் 6,72,190 வாக்குகளும்,
பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஏகே மூர்த்தி அவர்கள் 3,43,234 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட என்ஜி பார்த்திபன் அவர்கள் 66,826 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒய்.ஆர். பாவேந்தன் அவர்கள் 29,347 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த என். ராஜேந்திரன் அவர்கள் 23,771 வாக்குகளும், நோட்டாவிற்கு 12,179 வாக்குகளும், பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த தாஸ் அவர்கள் 8,307 வாக்குகளும் பெற்றார்கள். இதில் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் வெற்றி பெற்று அவர்கள் எம்பியாக பணியாற்றி வருகிறார்கள். 2024 இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஏஎல் விஜயன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பாலு அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அப்சியா நஸ்ரீன் அவர்கள், திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் மற்றும் இதர சுயேட்சைகளும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஏப்ரல் 19 நடக்கக்கூடிய தேர்தலில் உங்களுக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியை மேம்படுத்த அவர் சிறப்பாக பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் வாக்களியுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வேலூர். வேலூர் தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 8வது தொகுதி வேலூர். இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,30,991. இதில் அடங்கியிருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர். இதற்கு முன்னாடி இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் காங்கிரஸை சார்ந்த முத்துகிருஷ்ணன் அவர்கள் 1951 ஆண்டும், 1951 ஆண்டு காமன்வெல்த் பார்ட்டியை சார்ந்த ராமச்சந்தர் அவர்களும், காங்கிரஸை சார்ந்த முனிசாமி அவர்கள் 1957 ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த முத்துகிருஷ்ணன் அவர்கள் 1957 ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த அப்துல் வாஹித் 1962 ஆண்டும், திமுகவை சேர்ந்த குச்சலேயர் 1967 ஆண்டும், திமுகவை சேர்ந்த உலக நம்பி 1971 ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த தண்டாயுதபாணி 1977 ஆண்டும், சுயேட்சையாக போட்டியிட்ட அப்துல் சமத் அவர்கள் 1980 ஆண்டும், அஇஅதிமுகவை சேர்ந்த ஏசி சண்முகம் அவர்கள் 1984 ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த அப்துல் சமத் 1989 ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த அக்பர் பாஷா 1991 ஆண்டும், திமுகவை சார்ந்த சண்முகம் அவர்கள் 1996 ஆண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சண்முகம் அவர்கள் 1998 மற்றும் 1999 ஆண்டுகளிலும், திமுகவை சேர்ந்த காதர் மொஹிதீன் 2004 ஆண்டும், திமுகவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் 2009 ஆண்டும், அஇஅதிமுகவை சேர்ந்த செங்குட்டுவன் அவர்கள் 2014 ஆண்டும், திமுகவை சேர்ந்த கதிர் ஆனந்த் அவர்கள் 2019 ஆண்டும் வெற்றி பெற்றார்கள். 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவை சேர்ந்த கதிர் ஆனந்த் அவர்கள் 4,85,340 வாக்குகளும், அஇஅதிமுகவை சேர்ந்த சண்முகம் அவர்கள் 4,77,199 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தீபலட்சுமி அவர்கள் 26,995 வாக்குகளும், நோட்டாவிற்கு 9,417 வாக்குகளும் கிடைத்தது. கதிர் ஆனந்த் அவர்கள் தற்போதைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக பணியாற்றி வருகிறார். 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பாஜகவை சேர்ந்த ஏசி சண்முகம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மகேஷ் ஆனந்த் அவர்கள், திமுகவை சேர்ந்த கதிர் ஆனந்த் அவர்கள், அஇஅதிமுகவை சார்ந்த பசுபதி அவர்கள் மற்றும் இதர சுயேட்சை உறுப்பினர்களும் இங்கே வேட்பாளர்களாக களத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த தொகுதியை வளப்படுத்த அவர்கள் வாக்குறுதிகளை அளித்து வருகிறார்கள். வேலூர் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஏப்ரல் 19 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அன்று நீங்கள் வாக்களித்து உங்களுடைய மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அவர்கள் உங்கள் தொகுதிக்கு பணியாற்ற நீங்கள் வாக்களிக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி கிருஷ்ணகிரி.
கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 15,26,348. இந்த பாராளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகள் ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி. இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி 39 தொகுதிகளில் இது 9வது தொகுதி. இதற்கு முன்னாடி இங்கே மக்களவை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் காங்கிரஸை சார்ந்த நரசிம்மன் அவர்கள் 1951 மற்றும் 1957 ஆண்டுகளிலும், திமுகவை சேர்ந்த ராஜாராம் அவர்கள் 1962 ஆண்டும், திமுகவை சேர்ந்த கமலநாதன் அவர்கள் 1967 ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த தீர்த்தகிரி அவர்கள் 1971 ஆண்டும், காங்கிரஸை சார்ந்த சுப்பிரமணியம் அவர்கள் 1971 நடந்த பை எலெக்ஷனிலும், அஇஅதிமுகவை சேர்ந்த பெரியசாமி அவர்கள் 1977 ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த வாழப்பாடி கே ராமமூர்த்தி அவர்கள் 1980, 84, 89 மற்றும் 1991 ஆண்டுகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த சி நரசிம்மன் அவர்கள் 1996 ஆண்டும், அஇஅதிமுகவை சேர்ந்த கேபி முனுசாமி அவர்கள் 1998 ஆண்டும், திமுகவை சேர்ந்த வெற்றி செல்வம் அவர்கள் 1999 ஆண்டும், திமுகவை சேர்ந்த சுகவனம் அவர்கள் 2004 மற்றும் 2009 ஆண்டுகளிலும், அஇஅதிமுகவை சேர்ந்த அசோக்குமார் அவர்கள் 2014 ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த செல்லக்குமார் அவர்கள் 2019 ஆண்டுகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் காங்கிரஸை சேர்ந்த செல்லக்குமார் அவர்கள் 6,11,298 வாக்குகளும், அஇஅதிமுகவை சேர்ந்த கேபி முனுசாமி அவர்கள் 4,54,533 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மதுசூதனன் அவர்கள் 28,000 வாக்குகளும், நோட்டாவிற்கு 19,825 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ஸ்ரீ காருண்ய சுப்பிரமணியம் அவர்கள் 16,995 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட கணேஷ்குமார் அவர்கள் 8,867 வாக்குகளும் பெற்றார்கள். இதில் தற்போதைய எம்பியாக டாக்டர் ஏ செல்லக்குமார் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். 2024 எலெக்ஷனில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் கோபிநாத் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வித்யாரணி வீரப்பம், அஇஅதிமுகவை சேர்ந்த ஜெயபிரகாஷ், பாஜகவை சேர்ந்த சி நரசிம்மன் அவர்கள் முக்கிய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். இதை தவிர சுயேட்சை வேட்பாளர்கள் பலரும் இங்கே போட்டியிடுகிறார்கள். இவர்கள் அனைவரும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து ஏப்ரல் 19 நடக்கக்கூடிய தேர்தலுக்காக அவர்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். வாக்காளர் பெருமக்கள் ஏப்ரல் 19 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் தொகுதிக்கு ஒரு சிறந்த மக்களவை உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்ப வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி 39 தொகுதிகளில் 10வது தொகுதி. இதனுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,84,027. இந்த பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் பாலக்கோடு, பென்னாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் மற்றும் மேட்டூர். இதற்கு முன்னாடி இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் காங்கிரஸை சேர்ந்த வாழப்பாடி கே ராமமூர்த்தி அவர்கள் 1977 ஆண்டும், திமுகவை சேர்ந்த அர்ஜுனன் அவர்கள் 1980 ஆண்டும், அஇஅதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் 1984 ஆண்டும், அஇஅதிமுகவை சேர்ந்த எம்ஜி சேகர் அவர்கள் 1989 ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த கேவி தங்கபாலு அவர்கள் 1991 ஆண்டும், தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த தீர்த்தாராமன் 1996 ஆண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாரிமோகன் அவர்கள் 1998 ஆண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த PD இளங்கோவன் அவர்கள் 1999 ஆண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த செந்தில் அவர்கள் 2004 ஆண்டும், திமுகவை சேர்ந்த தாமரை செல்வன் அவர்கள் 2009 ஆண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2014 ஆண்டும், திமுகவை சேர்ந்த டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் 2019 ஆண்டும் வெற்றி பெற்று எம்பிகளாக அவர்கள் இருந்துள்ளார்கள். 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் 5,74,988 வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 5,04,235 வாக்குகளும்,
சுயேட்சையாக போட்டியிட்ட பி பழனியப்பன் அவர்கள் 53,655 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி ஆர் ருக்மணி தேவி அவர்கள் 19,674 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த டி ராஜசேகர் அவர்கள் 15,614 வாக்குகளும், நோட்டாவிற்கு 13,379 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட டாக்டர் எஸ் இளங்கோ அவர்கள் 10,830 வாக்குகளும், ஜிபிஐ சார்ந்த கே அண்ணாதுரை அவர்கள் 9,017 வாக்குகளும், பகுஜன் சமாஜ் பார்ட்டியை சேர்ந்த சி சிவானந்தம் அவர்கள் 6,012 வாக்குகளும் பெற்றனர். இதில் திமுகவை சேர்ந்த டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெற்று எம்பியாக பணியாற்றி வருகிறார். 2024 தேர்தலில் களத்தில் இருக்கும் சில வேட்பாளர்கள்: பாமகவில் சௌமியா அன்புமணி அவர்கள், அஇஅதிமுகவில் ஆர் அசோகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியில் டாக்டர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள், திமுகவில் ஏ மணி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். இதை தவிர சுயேட்சையாக பல வேட்பாளர்கள் தருமபுரி மக்களவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர்களுக்கு வாக்கு சேகரித்து வருகிறார்கள். தருமபுரி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் தேர்தலில் உங்களுக்கான மக்களவை உறுப்பினரை நீங்கள் வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பணியாற்ற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, தற்போது களத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் அப்படின்ற தகவலை பார்த்தோம். ஏற்கனவே முந்தைய பதிவில் நம்ம திருவள்ளூர், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர்னு 5 தொகுதிகளை பார்த்து மொத்தமாக 10 தொகுதிகள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். வரக்கூடிய மற்ற தொகுதிகளை அடுத்து வரும் பதிவுகளில் நாம் பார்க்கலாம். நன்றி.